கிரிக்கெட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பிளாக் சண்டேவாக தான் பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்தது. இந்தியன் ஃபேன்ஸுக்காகவும் சரி, கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கும் சரி, சில அதிர்ச்சியான விஷயங்களும் நம்ப முடியாத விஷயங்களும் நேற்று தான் நடந்தது. ஃபஸ்ட்டே எடுத்தீங்கன்னா மென்ஸ் இந்தியன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து கிட்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்க. ரெண்டாவது மேட்ச் ஜெயிச்சு சீரியஸாக ட்ரா பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதை ரெண்டாவது மேட்ச் குத்து வாங்கி சீரியஸாக அயர்லாந்து கிட்ட இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி அலேக்கா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னொரு சைடு ஓகே, இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் நம்ம செமிஃபைனல்ஸை போய் விளாட முடியும் அப்படிங்கிற ஒரு நாக் அவுட் மேட்ச். ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சிருவானுங்க அப்படின்னு எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா ஈஸியா ஆஸ்திரேலியா ஜெயிக்க விட்டாங்க. ஒரு கட்டத்துல ஆஸ்திரேலியா தோக்குற மாதிரி போனாலும் ஆஸ்திரேலியா நல்லா விளாண்டு கடைசியில ஜெயிச்சு இந்தியாவை T20 வேர்ல்டு கப்ல இருந்தே வெளியே அனுப்பிச்சு எலிமினேட் பண்ணிட்டாங்க. நாக் அவுட் மேட்ச்ல இந்தியன் உமன்ஸ் டீம் தோத்துருச்சு. சரி, இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸுக்கு தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கும், வருத்தமா இருக்கும், அதிர்ச்சியா இருக்கும். கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கே என்னடா அதிர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். பென் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை நமக்கு தெரியும், இங்கிலாந்து டீமை சார்ந்தவர். அவரை நமக்கு ரொம்ப தெரிஞ்சது எங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் சீரியஸ்ல ஆசஸ்ல லாஸ்ட் விக்கெட்டுக்கு 100 அடிச்சு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படி அந்த ஒரு 4 அடிச்சுட்டு அப்படி இப்படி கையை தூக்கும் போது அப்படியே ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா எழுந்திருப்பாங்களா, அந்த வீடியோ நீங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு. நல்ல பிளேயர், அதுக்கு முன்னாடியே அவர் நல்ல பிளேயர். பட் நிறைய ஃபேன்ஸுக்கு அப்பதான் தெரிய வந்தது ஒரு உண்மையான ஒரு கிரேட் பிளேயர். ஓகேங்களா? அவர் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து நான் இனிமேல் கிரிக்கெட் விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஏன்னா ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் மூஞ்சிலலாம் இன்ஜுரி ஆயிருந்தது. ஒரு டெஸ்ட் மேட்ச் விளாட்றப்ப மூஞ்சில பால் பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகி ஃபேஸ்லாம் கொஞ்சம் மாறி இருந்தது. அந்த போஸ்டெல்லாம் கூட நீங்கள் இன்ஸ்டால் அங்கங்கே பார்த்துருக்கலாம். டெஸ்ட்ல இருந்து தான் ரிட்டையர் ஆயிடுவாரு அப்படின்னு தான் நம்மளாம் நினச்சிருந்தோம். பட் அவர் மொத்தமாகவே இன்டர்நேஷனல்ல இருந்தே ரிட்டையர் ஆகிறேன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த 3 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குள்ள ஒரு அதிர்ச்சியாக தான் நேற்று ஃபுல்லாக இருந்தது. ஒரு பிளாக் சண்டே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் சொன்னேன் இது வந்து நேற்று கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு பிளாக் சண்டே அப்படிங்கிறது. ஒரு சின்ன விஷயம் மட்டும் லாஸ்ட்டாக சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் என்னுடைய ஏஜில் அதான் 90 கிட்ஸ்னா, நான் என்னுடைய ஏஜில் பார்த்து வளர்ந்த கிரிக்கெட்டர்ஸும் தமிழ் சினிமாவை ஆண்டுகிட்டு இருந்த நடிகர், டைரக்டர் இவங்க எல்லாமே இந்த கிரிக்கெட்டர்ஸ்லாம் ரிட்டையர்ட் ஆகி போயிடுறாங்க. அதுலேயே நிறைய பேர் டெத் ஆகியும் போயிடுறாங்க. நான் பார்த்து வளர்ந்த கிரிக்கெட்டர்ஸை நான் சொல்லியிருக்கேன். நமக்கு பிடிச்ச இவங்கனால தான் நமக்கு வந்து கிரிக்கெட் பிடிச்சிருக்கலாம். இவங்கனால நம்ம இந்தியன் டீமை பிடிக்கிற வேற மற்ற கண்ட்ரில இருந்து நமக்கு பிடிக்குது அப்படிங்கும்போது அவங்களோட பிளேயிங்கை பார்த்து தான் நமக்கு பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இருந்த பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டே போறாங்க. அது ஒன்று. அதை விட்டுட்டு தமிழ் சினிமாவுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம பார்த்து நமக்கு பிடிச்ச நடிகர்கள், டைரக்டர்கள், காமெடியர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நான் பார்த்து ரசிச்ச நபர்கள் அந்த தொழிலை செய்யாம போறதும் இந்த உலகத்தை விட்டு போறதுமே எனக்கு உண்மையிலே மனதளவுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. காலம் 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 என்ன சொல்ல வரேன்னா, எல்லா நேரமே எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்காது. பிடிச்சவங்களும் கூடவே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு புண்டுங்கிறீங்க, புரியுது.